நம்ம கொஹிரன்ட் சோர்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் 3 டெக்னிக்ஸ் இருக்குது. 2 டெக்னிக் பார்த்துட்டோம். மறுபடியும் ஒன்ஸ் நம்ம பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட் டெக்னிக் பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஆர் ஆம்ப்ளிடியூட் டிவிஷன். இதில் என்ன சொல்கிறாங்க, ஆப் சில்வர்டு மிரர் ஒன்று பிளேஸ் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல மோனோக்ரோமேட்டிக் லைட் சோர்ஸ் பிளேஸ் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த இடத்துலேருந்து வர அந்த மோனோக்ரோமேட்டிக் லைட் சோர்ஸ் 100% இந்த லைட் சோர்ஸ் வந்து ஆப் சில்வர்டு மிரரில் பட்டுச்சுன்னா என்னாகும், 50% லைட் சோர்ஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆகும், 50% லைட் சோர்ஸ் ரிஃப்ராக்ஷன் ஆகும். ஏன்னா இது ஆப் சில்வர்டு மிரர், அதாவது பகுதி வெள்ளி பூசப்பட்ட ஆடி. ஓகே, இந்த இடத்துல ஒரு பர்ஃபெக்ட் மிரர், அதாவது ஃபுல்லி சில்வர்டு மிரர் பிளேஸ் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துலையும் ஒரு பர்ஃபெக்ட் மிரர், ஃபுல்லி சில்வர்டு மிரர் பிளேஸ் பண்ணிடுறாங்க. அப்போ ரிஃப்ளெக்ஷன் ஆனால் அந்த 50% லைட் ரே என்னாகும், இந்த மிரரில் போய் பட்டு மறுபடியும் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ரிஃப்ராக்ஷன் ஆன அந்த 50% லைட் ரே இந்த மிரரில் பட்டு என்னாகும், மறுபடியும் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அப்போ அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆன அந்த 2 ரேவும் இந்த ஆப் சில்வர்டு மிரரில் மீட் ஆகும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும். ஓகேவா, இந்த 2 லைட் சோர்ஸும் இன்ஃபேஸில் இருக்கும். இப்போ இந்த இடத்துல அதோட சேம் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆம்ப்ளிடியூட் வேவ்லென்த் எல்லாமே எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ ஆக்ட் ஆஸ் எ கொஹிரன்ட் சோர்சஸ். அதை நம்ம இந்த மாதிரி ஒரு டெலஸ்கோப் வழியாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா, அடுத்து வேவ் ஃப்ரண்ட் டிவிஷன். இதில் என்ன சொன்னேன், அதாவது ஒரு சோர்ஸ் இருக்குது, அது ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வேவ் ஃப்ரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இதில் நம்ம 2 பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த 2 சோர்ஸ் இந்த மாதிரி இதில் நம்ம 2 ஸ்லைட் எடுத்துக்கிறோம். ஸ்லைட்னா துளை, இந்த துளை வழியாக அந்த 2 சோர்ஸும் வெளியே வருது. ஓகே, இப்படி ஸ்ட்ரைட்டாக போகுது, இது இந்த மாதிரி வருது. ஓகே, இது எல்லாமே அந்த சோர்ஸோட வேவ் ஃப்ரண்ட்டு. ஓகேவா, வேவ் ஃப்ரண்ட் அலைமுகப்பு. அப்போ இப்படி வரும்போது ஒன்றுக்கு ஒன்று ஆகும், இந்த மாதிரி மீட் ஆகும் இல்லையா, இந்த மாதிரி மீட் ஆகும். அப்போ அந்த மீட் ஆகிற இடம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அதோட இன்டென்சிட்டி, அந்த லைட் இன்டென்சிட்டி எப்படி இருக்கும், பிரைட்னஸாக இருக்கும். மற்ற இடத்துல டார்க்காக இருக்கும். பட் இந்த இடத்துல ஏன்னா இந்த 2 வேவ் ஃப்ரண்ட்டும் சூப்பர் பொசிஷன், அதாவது ஒன்று மேற்பொருந்தது இல்லையா, அப்படி மேற்பொருந்தும் போது அந்த இடத்துல லைட் சோர்ஸு பிரைட்னஸாக இருக்கும். ஓகேவா, அப்போ இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரீக்வன்சி எல்லாமே சேமாக இருக்கும். வேவ் லென்த்து, ஃப்ரீக்வன்சி, அதோட ஆம்ப்ளிடியூடு. ஓகேவா, ஏன்னா இந்த இடத்துல இன்ஃபேஸில் அந்த 2 லைட் சோர்ஸ் மீட் ஆகுது இல்லையா, இந்த 2 வேவ் ஃப்ரண்ட் மீட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல இன்ஃபேஸில் இருக்கும். ஓகேவா, அந்த லைட் சோர்ஸ் இன்ஃபேஸில் இருக்கும். ஓகேவா, ஸோ ஆக்ட் ஆஸ் எ கொஹிரன்ட் சோர்சஸ், ரைட், அதாவது ஓரியல் மூலங்களாக செயல்படும். இந்த இடத்துல இந்த மீட் ஆகுது இல்லையா, இந்த வேவ் ஃப்ரண்ட் மீட் ஆகுது இல்லையா அந்த இடத்துல, ஏன்னா அது இன்ஃபேஸ் இருக்குது, சேம் ஃப்ரீக்வன்சி, சேம் ஆம்ப்ளிடியூடு, சேம் வேவ் லென்த்ன்றதுனால கொஹிரன்ட் சோர்ஸாக ஆக்ட் ஆகும். ஓகே, அடுத்து சோர்ஸ் அண்ட் இமேஜஸ். ஓகேவா, அதாவது ஒளி மூலம் மற்றும் பிம்பங்கள். இந்த சோர்ஸ் அண்ட் இமேஜ் ரெண்டுமே ஆக்ட் ஆஸ் எ கொஹிரன்ட் சோர்ஸ். ஏன்னா சோர்ஸ் அண்ட் இமேஜஸ் ரெண்டுமே இன்ஃபேஸில் இருக்கும், அதாவது கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கும். ஓகேவா, இங்கே பாருங்கள், ஒரு பை ப்ரிசம் எடுத்துக்கிறோம். ஓகேவா, திஸ் இஸ் இரட்டை முப்பட்டகம். இது நம்ம ஃப்ரெனல்ஸ் பை ப்ரிசம்னு சொல்லுவோம். ஃப்ரெனல்ஸ் அதாவது அவர் சயின்டிஸ்ட், அவர் தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அதனால் ஃப்ரெனல் பை ப்ரிசம். ஓகே, திஸ் இஸ் பை ப்ரிசம், இரட்டை முப்பட்டகம். இதை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல ஒரு சோர்ஸ் பிளேஸ் பண்ணிடுறோம். சோர்ஸ்னாவே ஆல் டைரக்ஷன்லையும் ஸ்ப்ளிட் ஆகும். நம்ம இந்த மாதிரி 3 ரே போகிற மாதிரி, இந்த இடத்துல 3 ரே போகிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்போ இந்த ரே போகுதா, ரே போயிட்டு இந்த பை பிரஸ்தலை பட்டு என்ன ஆகுது, ரிஃப்ராக்ஷன் ஆகும். ஏன்னா இந்த சோர்ஸு ரேரர் மீடியத்துலேருந்து போகுது, அதாவது ஏர். ஓகேவா, இது டென்சிட்டி மீடியம், டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இதில் போய் படம் போது என்னாகும், ரிஃப்ராக்ஷன் ஆகும். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த போகிற ரே இதில் பட்டு ரிஃப்ராக்ஷன் ஆகிட்டு இந்த ஸ்க்ரீனில் போய் விழும். ஓகே, அடுத்து செகண்ட் ரே இதில் போய் படுது என்னாகும், இந்த மாதிரி ரிஃப்ராக்ஷன் ஆகும், நல்லா பெண்ட் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல தின்னாக இருக்குதா, அந்த பைப்ரஸ்டோட அந்த பைப்ரஸ்டும் நல்லா தின்னாக இருக்குது. பட் இந்த இடத்துல கொஞ்சம்
சைஸ் பெருசாக இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ டென்சிட்டி அதிகமாக இருந்தால் நல்லாவே பெண்ட் ஆகும். இன்னொரு தேர்ட் ரே பார்த்தீங்கன்னா இதில் பட்டு இந்த மாதிரி ரிஃப்ராக்ஷன் ஆகும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குதா, டென்சிட்டி இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால் பட்டு என்னாகும், நல்லா ரெஃப்ராக்ஷன் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல 3 ரேஸ் வருது. இதில் பட்டு இங்கே போய் இது ஸ்க்ரீனில் விழும். இதில் பட்டு இந்த மாதிரி ரிஃப்ராக்ஷன் ஆகி இங்கே விழும். அடுத்து இதில் பட்டு நல்லாவே பெண்ட் ஆகும். ஏன்னா டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேவா? பட் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் போய் இன்சிடென்ட் ஆகுது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இந்த பிங்க் கலர் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லைட் சோர்ஸ் எல்லாமே அதோட வேவ் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வேவ் ஃப்ரண்ட் இருக்கும். எல்லாத்துக்கும் வேவ் ஃப்ரண்ட் இருக்கும். ஓகே, அப்போ இந்த இடத்துல இந்த பிங்க் கலர் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல எல்லாமே மீட் ஆகுது. அதாவது சூப்பர் பொசிஷன், ஒன்றின் மேல் ஒன்று மேற் பொருந்தது. அப்போ அந்த இடத்துல மட்டும் லைட்டு நல்லா பிரைட்னஸ்ஸாக இருக்கும். இந்த இடத்துல மட்டும் நல்லா பிரைட்னஸ்ஸாக இருக்கும். ஓகேவா? மற்ற இடத்துலலாம் டார்க்காக இருக்கும். பட் இந்த இடத்துல நல்லா பிரைட்னஸாக இருக்கும். பட் இந்த ஸ்க்ரீன் பின்னாடிருந்து நம்ம பார்த்தோம்னா இங்கே வர அந்த லைட் ரே எல்லாமே இங்கிருந்து வர மாதிரி தெரியும். இங்கேருந்து சோர்ஸ்லேருந்து வர மாதிரி தெரியாது, இந்த இடத்துலேருந்து வர மாதிரி தெரியும். ஓகேவா? திஸ் இஸ் விர்ச்சுவல் இமேஜ், அதாவது மாய பிம்பம். இந்த இடத்துல பார்த்தா இங்கேருந்து வர மாதிரி தான் தெரியும். ஓகேவா? ஏன்னா இங்கே பாருங்கள் டாட் போட்டிருக்காங்க. இதெல்லாமே விர்ச்சுவல் இமேஜ். ஓகே, அப்போ அந்த விர்ச்சுவல் இமேஜ் அண்ட் சோர்ஸ் ரெண்டுமே இன் ஃபேஸில் இருக்கா? அதோட ஃபேஸ் டிஃப்ரென்ஸு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ விர்ச்சுவல் இமேஜ் அண்ட் சோர்ஸ் ஆக்ட் ஆஸ் எ கொஹிரன்ட் சோர்ஸ். ஓகேவா? அதாவது ஓரியல் மூலங்களாக ஆக்ட் ஆகும். இது விர்ச்சுவல் இமேஜ், மாயபிம்பமும் ஒளி மூலமும். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா லைடின் ஆடி, அதாவது லைட்ஸ் மிரர். லைட்ஸ் அது ஒரு சயின்டிஸ்ட், அவர் ஒரு மிரர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த இடத்துல ஒரு சோர்ஸ், இதில் 2 ரேஸ் போகிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ரே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டு அந்த ஸ்க்ரீனில் விழுது. இன்னொரு ரே, திஸ் இஸ் மிரர். ஓகேவா? லைட்ஸ் மிரர். இந்த மிரரில் பட்டு லைட்ஸ் அவர் ஒரு சயின்டிஸ்ட். ஓகேவா? அதனால லைட்ஸ் மிரர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது பைப்ரசம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணவர் ஃப்ரெண்டல், அதனால் ஃப்ரெண்டல்ஸ் பைப்ரசம். ஓகேவா? அப்போ இந்த சோர்ஸ்லேருந்து போகிற லைட் ரே ஒன்று ஸ்ட்ரைட்டாக போயிடுது. இன்னொரு லைட் ரே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மிரரில் பட்டு என்னாகும், ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டு இந்த மாதிரி போயிட்டு ஸ்க்ரீனில் விழுது. ரைட்டா? இப்போ இந்த பிங்க் கலர் போட்டிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 2 ரேஸோட வேவ் ஃப்ரண்ட். ஓகேவா? ரெண்டும் சூப்பர் பொசிஷன் ஆகும், அதாவது சூப்பர் இம்போஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டோட இன்டென்சிட்டி நல்லா பிரைட்னஸாக இருக்கும், மற்ற இடத்துல டார்க்காக இருக்கும். ரைட். இந்த ஸ்க்ரீன் பின்னாடி இருந்து பார்த்தோம்னா இந்த மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகி அந்த ரே வருது இல்லையா, இந்த ரே இந்த இடத்துலேருந்து வர மாதிரி தெரியும். திஸ் இஸ் விர்ச்சுவல் இமேஜ் ஆஃப் சோர்ஸ். ஓகேவா? விர்ச்சுவல் இமேஜ், அதாவது ஒளி மூலத்தின் மாயபிம்பம். இது எஸ் சோர்ஸ், இது எஸ் டேஸ், விர்ச்சுவல் இமேஜ் ஆஃப் சோர்ஸ். ஓகே, இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, இன்ஃபேஸில் இருக்குது, சேம் கட்டத்தில் இருக்குது. ஓகேவா? அப்போ ஆக்ட் ஆஸ் எ சோர்ஸ் அண்ட் விர்ச்சுவல் இமேஜ் ஆஃப் சோர்ஸ் ரெண்டுமே கொஹிரன்ட் சோர்ஸாக ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த கொஹிரன்ட் சோர்ஸில் 3 டெக்னிக்ஸுமே வெரி வெரி சிம்பிள் கான்செப்ட் தான். நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகேவா? ஓகேப்பா.